Hello viewers, welcome back to Beauty Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல crispy cabbage 65 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஒரு பெர்ஃபெக்ட்டான வெஜ் ஸ்டார்டர் ரெசிபியை தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான ingredients வச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்துர்க்கோம். கடலை மாவு வேண்டாட்டி நீங்க மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது நல்லா பைண்ட் ஆகறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இன்னைக்கு ரொம்ப சின்ன கேபேஜ் தான் எடுத்துர்க்கோம். அதனால கம்மியான ingredients தான் ஆட் பண்றோம். 1 டீஸ்பூன் chilli powder, 1 டீஸ்பூன் salt, 1 டீஸ்பூன் garam masala, and இப்போ இது கூட கொஞ்சம் red food colorum ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ரொம்பவும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம mix பண்ணியிருக்க பேட்டர் வந்து நல்லா திக்கா இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுனா கேபேஜ் கூட ஒட்டாது. சோ இன்னைக்கு நம்ம 150 கிராம் கேபேஜ் தான் எடுத்துர்க்கோம். இதுல அந்த கேபேஜ்ல சென்டரா கொஞ்சம் கெட்டியான பார்ட் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துருங்க. and இந்த மாதிரி கொஞ்சம் thin slice-ஆவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் சாப் பண்ணீங்கனா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது shrink ஆயிடும். அதனால இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஒரு 10-15 minutes ஆயிடுச்சு. இது தண்ணி நல்லா dry ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத எல்லாத்தையுமே மசாலால ஆட் பண்ணிரலாம். ரொம்ப தண்ணியா ஆட் பண்ணாதீங்க because நம்ம இத mix பண்ணும்போது கேபேஜ்லயும் கொஞ்சம் தண்ணி விடும். அது ரொம்ப லூஸ் ஆயிடும். சோ தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாம mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். சோ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. and லாஸ்ட் 1 or 2 minutes நம்ம ஹை ஃப்ளேம்ல வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். நல்லா crispy ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துறலாம். நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிற கேபேஜ் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். எல்லா கேபேஜும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸை நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. that's all viewers. ரொம்ப ஈஸியா ஒரு சூப்பரான வெஜ் ஸ்டார்டரை ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு.
ஸோ நம்ம இந்த கேபேஜை ப்ரீ பாயில்டு எதுவுமே பண்ணலை, டைரெக்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பியூட்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.